கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் 7. அருள்மொழி தேவி. பொன்னனும் வள்ளியும் உறையூருக்கு வந்த அன்னைக்கு மகாராணி அருள்மொழி தேவி அரண்மனை வனத்திற்கு வந்திருந்தா. அப்போ மகாராஜா பல்லவ தூதர்களுக்கு கொடுத்த பதில ஒரு ஏவலாளன் வந்து மகாராணி கிட்ட சொன்னான். மகாராணியும் அரசர் வர வரைக்கும் அங்கேயே காத்திருந்தா. அவ அப்படி காத்திருக்கும் பொழுது சூரியன் மெல்ல மறைய ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மேல்வானம் இரத்த சிவப்பா மாறுச்சு. அதை பார்த்ததும் மகாராணிக்கு போர்க்களத்துல ஏற்படுற ரணகலத்தையும் இரத்த ஆறு பெருக்கையும் ஞாபகப்படுத்துச்சு. மகாராணி நடுநடுங்கி கண்களை மூடிக்கிட்டா. மறுபடி அவ கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது வெள்ளி நிலவு எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. மகாராணிக்கு உள்ளுக்குள்ள பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அந்த நாட்கள்ல எல்லாம் இதே மாதிரி நிலவொளியில அவளும் பார்த்திபனும் கைகோர்த்து நேரம் போகிறதே தெரியாம பேசின காலம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் விக்ரமன் பிறந்த பிறகு இருவரும் அதே வனத்துல குழந்தைய மடியில போட்டு கொஞ்சினதெல்லாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா எப்பொழுதுமே இப்படியே இருந்துட முடியுமா? பார்த்திபனோட இதயத்துல சொல்ல முடியாத ஒரு வேதனை இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சக்கப்புறமா நான் இப்படி இருக்க முடியும்? அதுக்கு முதல் காரணமே நான் தானே அப்படின்னு நினைச்சு மனம் நொந்தா. அது என்னன்னா, அருள்மொழி ஒரு கேரள வம்சத்தை சேர்ந்த சிற்றரசனின் மகள். அந்த நாள்ல அவளை போல ஒரு அழகிய ராஜகுமாரியே இல்லை அப்படின்னு எல்லாராலையும் பேசப்பட்டவ. அவளை பார்த்திபனுக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ காஞ்சி சக்கரவர்த்தி மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மனுக்கு அருள்மொழியை கொடுக்குமாறு தூது அனுப்பியிருந்தாரு. அப்படிப்பட்ட பெரிய வாய்ப்புக்கு அருள்மொழி இணங்கல. பார்த்திபன் தான் என் மனசுல இருக்காரு, வேற யாருக்கும் என் வாழ்க்கையில இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா. நரசிம்மரும் அதை புரிஞ்சுக்கிட்டு பாண்டிய நாட்டு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பார்த்திபன் மனசுல இது ஒரு வேதனையாவே இருந்திருக்கு. நீ ஒரு பெரிய சக்கரவர்த்தினியா காஞ்சியில சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்க வேண்டியவ, ஆனா இப்போ இந்த சின்ன சோழ ராஜ்யத்துல ராணியா இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாரு. குறிப்பா விக்ரமன் பிறந்த பிறகு உன் வயத்துல பிறந்த பிள்ளை ஒரு பெரிய சாம்ராஜ்யத்திற்கே சக்கரவர்த்தியா ஆக வேண்டியவன், ஆனா என்னாலதான் இப்படி ஒரு கப்பம் கட்டி வாழ்ற சிற்றரசனா இருக்கான். என்னால வேணா சாம்ராஜ்யத்தை அவனுக்கு கொடுக்க முடியாம போகலாம், ஆனா ஒரு வீர தந்தையின் புதல்வன் அப்படிங்கிற பட்டத்தை என்னால் அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அவரோட வாக்கு நிறைவேற்றுற காலம் இதுதான் அப்படின்னு அருள்மொழிக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் அவரோடையே உயிர் விடுவதா இருந்தா எந்த பாதகமும் இல்லை, ஆனா விக்ரமனை ஒரு வீர மகனை வளர்க்கணுமே, ஐயோ அவரை பிரிஞ்சு நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு நினைச்சு கதறி அழுதா. அந்த நேரத்துல அவள் பின்னாடி நின்றுட்டு இருந்த பார்த்திபன், அருள்மொழி, நீ ஒரு வீர பத்தினி அப்படின்னு தான் இவ்வளோ நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ கோழையா நீ அப்படின்னு கேட்டாரு. அழறதுக்கும் சமாதானம் சொல்றதுக்கும் இது நேரம் இல்லை, வா அரண்மனைக்கு போகலாம். 2 பேரும் அரண்மனை பூஜை அறைக்கு வந்தாங்க. பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு. விக்ரமன் கை கூப்பி வணங்கிட்டு இருந்தான். அர்ச்சகர் தீபம் காட்டிட்டு 3 பேருக்கும் பிரசாதம் கொடுத்து வெளியே போனாரு. உடனே விக்ரமன், அப்பா சித்திர மண்டபத்துக்கு போலான்னு சொன்னீங்களே, போகலாம் விக்ரமா, நீ முன்னே செல். விக்ரமன் போனதும் மகாவிஷ்ணு பாதத்திற்கு அடியில ஒரு நீளமான மரப்பெட்டி இருந்தது. அதை எடுத்த பார்த்திபன், தேவி, அடிக்கடி இந்த மரப்பெட்டியில என்ன இருக்கு அப்படின்னு கேப்பியே, இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு அதை திறந்தாரு. அதுல உயர்ந்த ரத்னங்கள் பதித்த ஒரு கூர்மையான வாளும் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. தேவி, இந்த உடைவாள் இந்த சோழ வம்ச முன்னோர்கள் சக்கரவர்த்தியா இருந்தப்ப பயன்படுத்தியது. கரிகால் வளவனும் நெடுமுடி கிள்ளியும் பயன்படுத்திய வாள் இது. இந்த சுவடிகள் தெய்வ புலவர் எழுதிய திருக்குறள். இந்த பொக்கிஷத்தை நீ பாதுகாப்பா வச்சிருந்து விக்ரமனுக்கு வயது வந்ததும் அவன்கிட்ட கொடுக்கணும். இந்த மாபெரும் வீரர்கள் பயன்படுத்திய வாளை ஒரு சிற்றரசனா நான் பயன்படுத்த போறதில்ல. அதே மாதிரிதான் விக்ரமனும் என்னைக்கு ஒரு சின்ன நாட்டையாவது அவன் சுதந்திர மன்னனா ஆள்றானோ அன்னைக்குதான் அவனுக்கு இது கிடைக்கணும். இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், அதை நீ காப்பாத்துவ அப்படின்னு இந்த தெய்வ சந்நிதியில எனக்கு வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு பார்த்திபன். அப்படியே செய்யற மகாராஜான்னு சொல்லி கண்ணுல நீர் ததும்பி நின்னா அருள்மொழி.
இறைவன் அதுக்கு வேண்டிய தைரியத்தை உனக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவ கண்ணீரை துடைச்சாரு பார்த்திபன். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் பூமிதா.